students, in the video 10th standard maths chapter 3 algebra exercise 3.18 ல இருக்கிற first sum ஓட second summation solve பண்ணலாமா? If A equal to, so A ன்னு ஒரு matrix கொடுத்திருக்காங்க and B equal to, B ன்னு ஒரு matrix கொடுத்துட்டாங்க. சரிங்களா? Then verify that. நம்மள என்ன verify பண்ண சொல்லிருக்காங்க? A plus minus of E equal to minus of A plus A is equal to 0. ஸோ இந்த சம் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஹெல்ஹெச்எஸ் எடுத்தோம்னா என்ன இருக்குது, A ப்ளஸ் மைனஸ் ஆஃப் ஏன்னு இருக்கா, அதை எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 0 வரணும், அதாவது 0 மேட்ரிக்ஸ், நல் மேட்ரிக்ஸ் வரணும். சரிங்களா? அது எல்ஹெச்எஸ். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன பண்ணணும்னா ஆர்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூஃப் பண்ணணும். ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ. ஸோ அதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் அகெயின் என்ன வரணும், 0 வரணும். சரிங்களா? ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நம்ம சால்வ் பண்ணும்போது ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வரணும்னு சொல்லிட்டாங்க, 0 வரணும், நல் மேட்ரிக்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்து சால்வ் பண்ணலாமா? எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, A plus minus of A. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா A மேட்ரிக்ஸ் எடுத்து ரைட் பண்ணலாமா? A மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில், 1 9 3 4 8 -3. ஸோ இது A மேட்ரிக்ஸா, ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். அதாவது ஏ மேட்ரிக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? மைனஸ் இன்ட்டு 1 -1, மைனஸ் இன்ட்டு 9 -9, மைனஸ் இன்ட்டு 3 -3, மைனஸ் இன்ட்டு 4 -4, மைனஸ் இன்ட்டு 8 -8, மைனஸ் இன்ட்டு -3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகுமா? ஸோ +3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையுமே ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ இதுவும் வந்து 3 row 2 காலம், அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸும் 3 row 2 காலமா. ஸோ சேம் ஆர்டரில் தான் இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ணலாமா? கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே +1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நம்ம எடுத்து எழுதிடலாம். 1 -1. நெக்ஸ்ட்டு இங்கே 9 இருக்கா, 9. இங்கே என்ன இருக்குது, -9. நெக்ஸ்ட்டு 3 இருக்கா, 3 -3. 4 -4. இங்கே 8 இருக்குது, இந்த மேட்ரிக்ஸில் -8 இருக்கா. நெக்ஸ்ட்டு இங்கே -3யா, இங்கே +3 இல்லையா? ஸோ நம்ம இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும், எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இல்லையா? +1 -1 +9 -9, ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0 0 0 0 0 0ன்னு வருமா? ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, நல் மேட்ரிக்ஸ் இல்லையா? 0. எல்ஹெச்எஸ் நம்ம என்ன எடுத்துக்கணும், A ப்ளஸ் -A. ஓகேவா? அது நம்ம 0ன்னு வர வச்சாச்சு. ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கேன். சரிங்களா? இப்போ எல்ஹெச்எஸ் வந்து நம்ம 0 நல் மேட்ரிக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணணுமா? ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு -A ப்ளஸ்
A. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், A மேட்ரிக்ஸை மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? அதுதானே இதுக்கு மீனிங்க. A மேட்ரிக்ஸை மைனஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ -1 -9 -3 -4 8. ஆல்ரெடி A மேட்ரிக்ஸில் -3 இருக்குது. ஸோ அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், +3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? இப்போது ப்ளஸ் A மேட்ரிக்ஸை அப்படி டேரெக்டாக எழுதிடணும். இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம். இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்கா? அப்போ என்ன ஆகும், 0. இங்கே -9 இங்கே +9 ஆட் பண்ணால் 0வா? நெக்ஸ்ட்டு இங்கே -3 இருக்குது, இங்கே +3 இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் அகெயின் 0. -4 +4 என்னாகும், 0. இங்கே -8 இருக்குது, இங்கே +8 இருக்கா? ஸோ இதுவும் 0. அடுத்தது இங்கே +3 இருக்குது, இங்கே -3 இருக்குது, 0. சரி, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, நல் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் எப்படி எழுதலாம், ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம், -(a) + a = 0. சரிங்களா? அப்போது LHS = RHS ரெண்டுமே நமக்கு என்ன வந்திருக்கு, 0ன்னு வந்துடுச்சா? ஸோ A + -(a) = RHSல என்ன கொடுத்துருந்தாங்க, -(a) மேட்ரிக்ஸ் ப்ளஸ் A மேட்ரிக்ஸ் = 0ன்னு வந்துடுச்சா? ஸோ கொஷினில் வெரிஃபை தானே கேட்டிருந்தாங்க, அப்போ சொல்யூஷன் எப்படி முடிக்கணும், ஹென்ஸ் வெரிஃபைடு.